வணக்கம். இன்று தமிழர் திருநாள் தை முதல் நாள், தை பொங்கல் திருநாள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிட்டு, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்று பொங்கல் தினம் ஆகையால் காலையில் எழுந்து காலை கடன் முடித்தவுடன் பொங்கல் வேலைகள்லாம் ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன் பொங்கல் இப்போ கிராமங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே நகரங்களில் ஸ்டவ்லேயே வீட்டில் உள்ள பொங்கல் வச்சுருவாங்க. அது இப்போ உள்ள மெத்தட். இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கல, கம்ப்யூட்டர் காலம். அதனால் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டதும் கரெக்ட் தான். கிராமங்களில் எப்படி இருப்பாங்கன்னா, கிராமங்களில் இந்த கரும்பு கிராஸை கட்டி மையத்தில் அடுப்பு வச்சு அது மாதிரி வைப்பாங்க. அது மாதிரி ஒரு கிராமத்துலேயும் ஒரு டைப் இருக்கும். இருந்தாலும் பொங்கல் சிறப்பாக எல்லோரும் கொண்டாடணும்னு நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே போல் நாங்கள் எங்கள் ஊரில் பண்ணுறது எப்படின்னா, எங்கள் ஊர் கிராமத்தில் பண்ணுறது ராம்நாடு காவனூர். அங்கே அதுலேருந்து வந்ததுனால நாங்கள் மானாமரில் பொங்கல் வைக்கும்போது எல்லார் வீட்லேயும் வேறு மாதிரி வீட்டில் பொங்கல் வைக்கிறது அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். மனை பொங்கல்னு வீட்டில் வைப்பாங்க, உள்ள நடு வீட்டில் ஸ்டவ் வச்சு பொங்கல் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வெளியில் மண்ணை தோண்டி அதில் அந்த மண்ணையே குழச்சி நான் 3 கார்னர்லையும் வச்சு அதில் அடுப்பு வச்சு, அதே மாதிரி பொங்கல் வைக்கும்போது 2 பொங்கல் வைக்கணும். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2 வைக்கணும். அதே மாதிரி இட்லி, அதாவது நம்ம இது பொங்கல் விசேஷம் எதுக்காக கொண்டாடுறோம்னா, காய்கறிகள் எல்லாம் விளைகிறது, நெல் விளைகிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பொங்கல் செய்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தை மாதத்தில் முதல் நாளில் எல்லாமே புதுசாக காய்கறிகள் வந்திருக்கும். காய்கறியில் இப்போ கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வந்துருக்கு. அப்போ உள்ள கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் தொக்குனா என்னென்ன காய் விளையுதோ, பாவக்காய், என்ன காயாக இருந்தாலும் சரி, காய்களை பூரா போட்டு தனியாக காய் கூட்டுன்னு வைப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு காய் போட்டு, எப்போவும் வழக்கமாக்கிறது நம்ம வீட்டில் ஒரே கூட்டை போட்டு சாப்பிட்டோம்ல. இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சுருவாங்க. அதே மாதிரி வெண்பொங்கல் வைப்பாங்க. வெண்பொங்கல் வச்சுட்டு அதுக்கடுத்து காய்கறிகளில் எல்லா காய்களையும் ஒரு காயை போட்டு அதை போட்டு ஒரு புளி மாதிரி திரட்டி அதை வச்சு அந்த வெண்பொங்கலுக்கு அந்த கூட்டை வைப்பாங்க. அது மாதிரி செய்வாங்க. எங்கள் இதில் நான் சிறு வயதுலலாம் பார்க்கும்போது எங்கள் அப்பா பொங்கல் வைப்பார். அதாவது எப்படின்னா, எப்போவுமே அம்மா கையால் தான் எல்லா சமையல் சாப்பிட்ருக்கோம். அன்று பொங்கல் அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவான்னா, எங்கள் அப்பா தான் அடுப்பு நோண்டுவார். அடுப்பை நோண்டி பொங்கலுக்கு எல்லா இதையும் செஞ்சு அந்த பொங்கல் பானையை வச்சு நெருப்பு மூட்டி பொங்கல் செய்து சாமி கும்பிடும்போது அவர் எண்ணெயத்தை எப்போவுமே கும்பிட சொல்லுவார். எங்கள் வீட்டில் அப்படித்தான் பழக்கம். அதனால் நான் சிறு வயதுலேருந்தே சாமி கும்பிட்றதுக்கு, சாமியை கும்பிட்ற அணியும் தாண்டா வீட்டுக்கு மூத்த புள்ள அப்படின்னுவார். சரின்னு சாமி கும்பிடுவேன். அவ்வளோ சிறப்பாக பொங்கலை கொண்டாடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து மாட்டுப் பொங்கல் சிறப்பு. அதே மாதிரி காணும் பொங்கல் நம்ம சென்னையில் கொண்டாடுறோம். சென்னையில் காணும் பொங்கல் கொண்டாடுறது சாதாரண விஷயம் இல்லை. காணும் பொங்கல்னு ஒன்று சென்னையில் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? குடும்பங்கள் பெருசாயிரும். சென்னையில் சின்ன சின்ன வீடுங்க தான், ஒரு சின்ன அதாவது இப்போ பெரிய பெரிய வீடு கட்டி இப்போ நான் நல்ல லெவலில் வச்சு, அப்போ நான் ஒரு 83 வந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 இருக்கும். அதுக்குள்ளே 2 குடும்பம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லோரும் இப்போ சென்னையில் ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ என்னென்னா, எல்லோரும் அன்னைக்கு பொங்கல் வச்சுருவாங்க. மாட்டு பொங்கல் கிராமத்துக்கு போகிறவங்க போயிருப்பாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் பீச்சுக்கு ஒன்றா சந்திப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வேறு இடத்துல இருந்தவங்க ஒன்றா சந்திப்பாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருந்தால் சொந்தக்காரவங்க இவங்களை எல்லாம் ஒன்றா சந்திக்கிற நாள் தான் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலுங்கிற சிறப்பு தமிழகத்தில் சென்னையை தவிர வேறு எங்கேயும் கிடையாது.
எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு இது பொங்கல், மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடுறோம்னா, மாட்டுப்பொங்கல் வந்து நமக்கு உதவியாக இருந்த கோமாதா தெய்வம் அம்மாவுக்கு மாட்டுப்பொங்கல் வச்சு அதே மாதிரி மிக சிறப்பாக சொல்லுவாங்க. அதை நாளைக்கு சொல்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்தி, தலைவர் விஜய் அவர்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் வந்திருக்கு, பார்த்துக்குங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் செய்திகள் சொல்கிறேன். வணக்கம்.